கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 5/4/2026 ஈஸ்டர் தினத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருந்த அற்புதத்தினால் இவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 19:21 கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய யோசனை எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் நிற்கட்டும். இவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. சகல விதமான நன்மையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 5/4/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் நம்முடைய நன்மையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைதரும் தேசத்தை தேற்றுவதாக உடைய அற்புதத்திற்குள்ளாக ஆண்டவரே தேசத்தை நீர் நடத்தும்படி ஜெபிக்கிற. சமாதானத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க. ஆண்டவரை தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுதும் கேட்டார். இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.